ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், பவுண்டர் அண்ட் சிஓ ஃபிளீடெx. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்க்கறதுக்கு முன்பா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ பண்ணி பண்ணுங்க. ஸோ அதே போல் ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் புரோக்கரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குளோபல் லெவலில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 3 புரோக்கருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் போய் கிரியேட் பண்ணுங்க. அந்த லிங்க் மூலமா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்க்கலாம். ஃபண்டமெண்டல்ல இந்த வீக் என்னென்ன ஹை இம்பாக்ட கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ யூரோப் பிளஸ் வந்து உங்களுக்கு பவுண்டுக்கு இருக்கு, யூரோவுக்கு இருக்கு, பவுண்டுக்கு இருக்கு, யூஎஸ் டாலருக்கு. ஸோ இந்த எல்லா 3 கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்ந்து இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா ட்ரெண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணாது. அந்த பர்டிகுலர் டைம்ல வரக்கூடிய டேட்டாவோடைய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனா இருக்குல்ல வீக்னஸா இருக்குங்கிறத பொறுத்து அந்த டைம் பர்டிகுலர் டைம்ல மார்க்கெட்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நீங்க செவ்வாய்க்கிழமை பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நான் சொன்னது போல யூரோப்புக்கு இருக்கு, அதே போல வந்து பவுண்டுக்கு இருக்கு, யூஎஸ் டாலருக்கு இருக்கு. ஸோ 3 கண்ட்ரிக்கு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதன்கிழமை ஆஸ்திரேலியன் டாலருடைய அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் டேட்டா, கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷன் டேட்டா வருது. ஸோ அது அந்த கண்ட்ரி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னீங்கன்னாக்க வரக்கூடிய டேட்டாவோடைய இம்பாக்ட் வந்து அவங்களோட இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டவுன் ஆயிருக்காங்கிறத பொறுத்து அப்கமிங்ல அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து பேர்ஸ் நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் அந்த டைம்ல. சரிங்க. ஸோ நெக்ஸ்டா பார்க்கும் பொழுது ஃப்ரைடே வரக்கூடிய ஸோ ஜப்பான் எண்ணுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ ஜாப்பனீஸ் சென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கலே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப வீக்னஸாக இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ணி திரும்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மாற்ற போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அவங்களுடைய பிஓஜேவுடைய அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்ல அவங்க அப்கமிங் என்னென்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் யூஎஸ் டாலர் ஜேபிஐ பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரென்தன் ஆக போகுதா அல்லது அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கான டைரக்ஷன்ஸ்லேயே வந்து கண்டினியூ ஆக போகுதா அப்படிங்கிறது இருக்கு. மேபி இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஓஜே உடைய அவுட்லுக் பிளஸ் மானிட்டரி பாலிசியில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்க ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஐ பேர்ஸ் எல்லாமே அதோடைய டைரக்ஷன்ஸ் ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சி கூடயும் கையில் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட்ஸ் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த வீக்குக்கான ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறது டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போகலாம். ஸோ டெக்னிக்கல் ப்ரிவியூவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கோல்டு ஆக்சுவலா. ஸோ கமாடிட்டி செக்ஷன் பார்க்கலாம். ஸோ கமாடிட்டியில கோல்டு பார்க்கலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிட்டு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 2430 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸோட வந்து பார்த்தா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஒரு நியர்பை ஒரு $30-40 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த வீக் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகும்? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து இதில் ஏதாவது பெரிய லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா ஸோ என்னுடைய ஒப்பீனியன் வந்து கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய இஷ்யூஸ் வந்து மிகப்பெரிய லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஏன்னா மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரி இது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னாக்க டெவலப்டு கண்ட்ரிங்களா இருக்கக்கூடிய ஸோ யூகேவோ அல்லது யூஎஸ்ஓ அல்லது ரஷ்யாவோ அல்லது சைனாவோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல டைரக்டா இன்வால்வ் ஆகிற வரைக்கும் கோல்டை வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது, ரொம்ப அப்நார்மல் லெவல் அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி அதே போல இந்த மாதிரியான டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகிறதான சான்சஸும் ரொம்ப லெஸ் ஆக்சுவலா. ஸோ அதனால மோஸ்ட் சான்ஸ் இல்லை.
பட் இந்த குளோபல் இஷ்யூஸ் வந்து எதை இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னீங்கன்னாக்க க்ரூட் ஆயில் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அன்ஸ்டேபிளா மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. கோல்டு வந்து மைல்டா இருக்கலாம் ஒழிய நெக்ஸ்ட் இப்போ போனது போல ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் அகைன் நெக்ஸ்ட் வந்து ஹை போகும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கோல்டு இந்த வீக் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டா அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. எப்போ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம் அப்படின்னாக்க, ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த ரீசெண்டா இங்க ஒரு அப் ட்ரெண்ட் போனது இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு ட்ரெண்ட் லைன்ல ஒரு சப்போர்ட் ஜோன்லயே மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. சரிங்களா? ஸோ அதே போல உங்களுக்கு இந்த ஜோன் ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க எப்ப நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னம்னாக்க செல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸோ கீழே வந்துட்டு ஸோ இந்த ஜோனுக்கு கீழே ஆக்சுவலா சரிங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் கிளியரா உங்களுக்கு வந்து பார்த்தா ஹோல்ட் ஆகுது அப்படின்னா, கீழே ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், ஸோ திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இங்க வருதுன்னா நீங்க இந்த ஜோன்ல வந்து செல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜோன்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். செல் பண்ணீங்க அப்படின்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய ஹை தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனா வரும். ஸோ இப்போ இங்க ரீசெண்டா ஹைன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை இருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்ல வேற ஏதாவது ஹைஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது அப்படின்னாக்க, ஸோ இந்த ஜோனோ ஏதாவது ஒரு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது 2326 வரைக்கும். ஏன் அந்த 2326 அப்படின்னீங்கன்னா, ஸோ அதுல ஒரு ரீசன் டைமா பாருங்க, இங்க ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்திருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் அகைன் திரும்ப இதே ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இந்த சப்போர்ட் லெவலும் மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னீங்கன்னா, லாங் டேர்ம்ல கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செல்லுல ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்க இந்த ஜோனும் மார்க்கெட்ல கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா திரும்ப ரீட்ரேஸ் வரும்போது செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு ரீசன்ட் ஹை தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். ஸோ அடுத்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா மார்க்கெட் ஃபால் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டை பொறுத்தவரையில கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய இந்த சப்போர்ட் பிரைஸ் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க, ஏன்னா நிறைய முறை பிரேக் அவுட் ஆயிருக்கு பட் ஆனால் அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். சரிங்களா? ஸோ இங்க வந்து கிளியர் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க நீங்க செல் பண்ணலாம். செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஜோனும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா லாங் டேர்ம்ல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அகைன் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது வந்து என்ன பண்ணலாம், நீங்க ஹை வரும்போது செட் பண்ணலாம். பட் இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு பிரேக் ஆனிச்சுன்னா ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்லுல வெயிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா $2326 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது சில்வர் பார்க்க போறோம். ஸோ சில்வர் பொறுத்தவரையிலும் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நியர்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் பிரைஸ் ரேஞ்சஸ்லேயே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ பல முறை உங்களுக்கு இந்த ஜோன்ஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட்ல நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து எப்போ செல் பண்ணலாம்? ஸோ இப்போ நீங்க அடுத்து கேட்கலாம், சில்வரோ கோல்டோ பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பை பண்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அது எனி டைம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஹெவியா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் இன்கேஸ் கீழே வந்து இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்போது செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா ஃபாலோ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே வரும் பொழுது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனை இங்க இருக்கக்கூடிய ரீசெண்டா இருக்கக்கூடிய ஹையை நீங்க ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு கீழே ஃபுல்லா வரும். ஸோ கீழே வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு சொன்னது போலயே இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ல அப்ப இந்த ஜோன் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஹெவியா கீழே வந்து ஃபாலோ ஆகும். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய 28.25 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, கிளியர் பிரேக் அவுட் ஆகுதுன்னா செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு 29.84 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து 28.85 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பொறுத்தவரையிலும் $2-3 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூட் ஆயில்.
ஸோ குரூட் ஆயில் எப்படி போய்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு வந்து இதுக்கு ப்ரீவியஸ் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து பார்த்தா வீடியோ அப்டேட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ குரூட் ஆயில் வந்து பார்த்தா லாங் டைம்ல அப் ட்ரெண்ட் தான் சரிங்களா. ஸோ அப் ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த வித்தின் இந்த ஜோனுக்குள்ளாரியே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டோ ரெசன்ஸோ எடுத்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்குது சரிங்களா. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோடைய அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் உங்களுக்கு நியர்பை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் திரும்ப சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ மேலே போகுது அப்படின்னீங்கன்னா திரும்ப அடுத்தது உங்களுக்கு நியர்பை ஒரு $90 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு வந்து போகும். ஸோ இப்போ மேபி நான் முன்னாடி சொன்னது போல இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாக்க க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஆகாத சான்சஸ் இருக்கு. இல்லை ஒருவேளை மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தாக்கங்கள் எதுவும் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே கிளியர் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணினீங்கன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கீழே அப்படின்னீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு $76 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ல எதிர்பார்க்கலாம். இல்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81.70 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சிலே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஜம்ப் அப்லயோ ஏதாவது விதின் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள ஏதாவது ப்ராப்ளங்கள் ஏதாவது கிரியேட் ஆகுது, ஏதாவது இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க மேபி ஜம்ப் அப் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்புறம் கண்டினியூ ஆகும். இல்ல அதோடைய ப்ராப்ளங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கீழே வருது அப்படின்னா அப் டு $75 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இல்லை இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா $90 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன் இது உங்களுக்கு வந்து டபுள் டைரக்ஷன் சொல்றோம் அப்படின்னீங்கன்னாக்க மார்க்கெட்ல இப்ப ஸோ ஜியோ பொலிட்டிக்கலா வந்து இது குரூட் ஆயில் சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அது எப்படி வேணாலும் ஸோ ஸ்மூத்தாகவும் போகலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஹார்டாகவும் கிரியேட் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் டபுள் டைரக்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கரன்சி பேர் பார்க்கலாம். ஸோ கரன்சியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஸோ இங்க போய்கிட்டு இருந்த ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம்ல இப்போ வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு முறை, இங்க ஒரு முறை, இங்க ஒரு முறை, ஒரு முறைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே டவுன் ஆயிருக்குது. சப்போர்ட் டிரா பண்ணி பார்ப்போம். நம்ம சப்போர்ட் டிரா பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சப்போர்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னாக்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ஹை இருக்குல்ல, ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தா ஒரு ஹை வந்துருக்குல்ல, அந்த ஹை மார்க்கெட் வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணினீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ 1.0839 வரைக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தா டார்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னீங்கன்னா ரீசன்ட் லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்சா இருக்கும் சரிங்களா. ஸோ அப்ப இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 1.0687 பிரேக் ஆகிற வரைக்கும் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க பை பண்ணலாம். ஸோ ரீசன்ட் லோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இல்ல மார்க்கெட் உங்களுக்கு அகைன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் லோ 1.0602 அளவு 1.0600 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்ச் திரும்ப பிரேக் அவுட் ஆகுதுன்னா மேபி ஷார்ட் டேர்ம்ல செல் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிற சான்சஸ் இருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் வந்து செல் பண்றதை விட ரெசன்ஸ் பிரேக் ஆகும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ அடுத்தது அதே போல உங்களுக்கு கீழே சப்போர்ட் டிராப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோடைய சப்போர்ட் ஜோன்ல தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி இருந்திருப்பேன். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வரும், செல் ட்ரெண்ட் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஜோன் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் மேல வருது அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த லெவல் மார்க்கெட்ல ஒரு மைல்டான ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அங்க ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னீங்கன்னா ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ல ப்ரீவியஸ் பல முறை உங்களுக்கு அந்த ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்குது. ஸோ இங்க மேபி வந்து பார்த்தா மைல்டா ரெசன்ஸ் எடுக்கலாம். அகைன் இது வந்து பார்த்தா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, கிளியரா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா ஸோ இங்க இருந்து வரக்கூடிய
இந்த ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்க ஒரு ரெசன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து அங்க போனா உங்க ரெசன்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆகுது. உங்களுக்கு கிளியரா ட்ரா பண்றேன். ஸோ இங்க வருது, இங்க வந்து ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா இது வந்து மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருந்து டவுன் ட்ரெண்டும் வரலாம், அல்லது மைல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப பிரேக் அவுட் ஆகுதுன்னா அகைன் இந்த ஜோன் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இதுவும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஸ்ட்ராங்கா மார்க்கெட் அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக போகுது அப்படின்னாக்க எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க, ஸோ கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட்டோடைய சப்போர்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி வருது அப்படின்னாலும் ஒரு கரெக்ஷன் அப்போ கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி கீழே டவுன் ஆகுது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு திரும்ப வரும்போது அடுத்து திரும்ப அந்த சப்போர்ட் ஜோன் எங்க இருக்குது அந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பார்க்க போகலாம். இப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நீங்க இங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன்லேயே உங்களுக்கு இங்க நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ஜோன் உங்களுக்கு அந்த ஜோன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் லாங் டேர்ம்ல பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க வந்தா திரும்ப மேபி ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அங்க கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் டாலரோ பிளஸ் யூஎஸ் டாலரோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பேஸ் பண்ணி இது மைல்டா கரெக்ஷன்ல முடிய போகுதா அல்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வர போகுதா அப்படிங்கிறது அப்பதான் நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு மேபி இது பிரேக் அவுட் ஆகலாம், அல்லது இங்க இருந்து அது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகலாம். ஸோ அப்ப இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுது அப்படின்னீங்கன்னா எது வரைக்கும் மார்க்கெட் போறதான சான்சஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா 0.6560 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுதான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம்ல நீங்க பார்க்கும் பொழுது நம்ம வந்து இப்போ கரண்ட்ல அப் ட்ரெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ராப்பரான ஒரு ரெசன்ஸ் ரேஞ்சில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்க இருந்து திரும்ப சப்போர்ட் எடுக்குது அப்படின்னீங்கன்னா நீங்க தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்சை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய லோவை நீங்க ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க வந்து பை பண்ணலாம் தாராளமா. சரிங்களா? ஸோ அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கிளியர் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா தாராளமா நீங்க பை பண்ணுங்க, ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸா கொடுத்துக்கிட்டு. ஸோ உங்களுடைய கண்டினியூஷன் வந்து பாத்தீங்கன்னா 1.6560 வரைக்கும் போகும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மைல்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே வர போகுதா அல்லது அங்கே மார்க்கெட் கண்டினியூ ஆகி அப் ட்ரெண்ட் போக போகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல தான் யூஎஸ்டி ஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா எதுவுமே இல்லை ஆக்சுவலா. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா ஃபண்டமெண்டலா இந்த வீக் வரக்கூடிய டேட்டா, ஸோ யூஎஸ் டாலர்ல இருந்து சாரி ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண போகுதா அல்லது வீக்னஸ் பண்ண போகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் யூஎஸ்டி ஜேபிவே அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல வந்து நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹை போக போகுதா இல்லை மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வர போகுதா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்படி டவுன் ட்ரெண்ட் வருது, ஓகே இப்போ வந்து ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேட்டா பாசிட்டிவா இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஸோ கண்டிப்பா மார்க்கெட் இந்த ஜோனை கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்ல உண்மையிலே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஜோன் மார்க்கெட்ல கிளியரா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா செல் பண்ணலாம் லாங் டேர்ம்ல. ஸோ ரீசெண்டா இருக்கக்கூடிய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு ஸோ செல் பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட் ஜோனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டார்கெட்டா உங்களுக்கு அமையும். சரிங்களா? இல்ல மார்க்கெட்ல ஜாப்பனீஸ் அகைன் திரும்ப இது வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இது அப் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க கிளியரா மார்க்கெட்ல ஜாப்பனீஸ் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா பேருக்கும் ஜாப்பனீஸ் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய டேட்டா ஜாப்பனீஸ் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி இருக்கா அல்லது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலாவோ அல்லது வீக்னஸ் பண்ற மாதிரியோ இருக்குது அப்படின்னா திரும்ப அகைன் உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய டேட்டாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண முடியும். ஸோ செல் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஜோன் உங்களுக்கு கிளியரா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் செல்லுல நீங்க ஹோல்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய். சரிங்களா? ஸோ ஜிபிபி ஜேபியும் அதே மாதிரி தான். ஜாப்பனீஸ் செல்ல வரக்கூடிய எல்லா பேரும் ஒரே மாதிரி தான்.
பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிபிபி சார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோன்ல உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி போயிருக்கு. ஸோ இது ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தா மார்னிங் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் போனது கூட அந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து தான் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க லாங் டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது செல் எப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா கீழே வந்துட்டு மார்க்கெட். ஸோ முதல்ல நான் சொன்னது போல இங்க டெக்னிக்கல் வேற. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் செல்லுக்கு ஸ்ட்ரென்த்தனான டேட்டா வரணும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரென்த்தனான டேட்டா வந்துட்டு மார்க்கெட் இதை கீழே பிரேக் அவுட் ஆகி திரும்ப ரீடேஸ் மூவ் செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா மார்க்கெட் லாங் டர்ம்ல செல் எதிர்பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரீசன் ஹை. சரிங்களா? ஸோ நீங்க இந்த மார்க்கெட்ல நான் சொன்னது போல ஜாப்பனீஸ் ரிலேட்டடா யூரோ ஜேபியா இருக்கலாம், ஜிபிபி ஜேபியா இருக்கலாம், யூஎஸ்டி ஜேபி எந்த ஜேபி பேரா இருந்தாலும் ஜாப்பனீஸ் எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தனான டேட்டா வர வரைக்கும் அது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் திரும்ப போறது இல்லை. சரிங்களா? அது ஓவராலா அப் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரென்த்தன் டேட்டா வந்துருது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து பை ஆகாது, ஃபுல்லா கண்டினியூ வந்து தான் செல் தான் ஆகும். சரிங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னாக்க யூரோ ஜேபிஒய். ஸோ யூரோ ஜேபிஒயும் சேம் அதே தான். உங்களோட முன்னாடி சொன்னது போல பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் சப்போர்ட் ஜோன்லேயே தான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ரிவர்சல் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்போர்ட் ப்ரைஸ் ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ இங்கே ட்ரெண்ட் லைன்லயும் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இங்க இருந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எண்ணுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தனான டேட்டா வர வேண்டியதும் அதே போல கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவுனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரீவியஸ் லோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு. ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். இங்க உங்களுக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்க? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பான மார்க்கெட். ஸோ கீழே மேல கீழே இப்ப நியர்பை உங்களுக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல போற சான்சஸ் இருக்கு. இல்ல இங்க பிரேக் அவுட் ஆகல மார்க்கெட் கீழே வருது அப்படின்னீங்கன்னா இங்க வந்தா ஒரு மைல்டா சப்போர்ட். இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்தா மேலேயும் போகலாம் அல்லது இந்த சப்போர்ட் பிரேக் அவுட்டை கீழேயும் வரலாம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆக போகுதா சப்போர்ட் பிரேக் ஆக போகுதாங்கிறது எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ட்ரைனிங் எடுத்த கிளைண்ட்டுங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தான் குரூடாயில் டிபெண்ட் தான் வந்து கனடா ஆக்சுவலா. ஸோ அப்போ குரூடாயிலோடைய இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி யூஎஸ்டி கேட் வந்து மேல பிரேக் அவுட் ஆக போகுதா அல்லது கீழே பிரேக் அவுட் ஆக போகுதா அப்படிங்கிறது டிசைட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும், நீங்க குரூட் ஆயிலையோ அல்லது கனடா சார்ந்து இருக்கக்கூடிய பேரோ நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னாக்க ஸோ ஈரான் இஸ்ரேல் இஷ்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸா நீங்க மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல நான் வந்து இந்த பேர்ஸ்ல ட்ரேட் பண்ண போறது இல்லை அப்படின்னா பெருசா நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னா யூரோ ஆடு. ஸோ யூரோ ஆடு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? ஸோ யூரோ ஆடும் அதே மாதிரிதான் ஒரு இங்க இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அந்த சப்போர்ட் ஜோன் இன்னும் கிளியரா மார்க்கெட் வந்து பார்த்தா பிரேக் அவுட்டே ஆகல. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து இந்த சப்போர்ட் ஜோன்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்லயும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ரன் லைன்ல பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வருது. ஸோ ப்ரைஸ் ஆக்சுவலி கிட்டத்தட்ட அதே ஜோன் தான். சரிங்களா? ஸோ அப்ப மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆக போகுதா அல்லது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிரேக் அவுட் ஆக போகுதாங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் யூரோ ஆடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோவில் வந்து கீழே டவுன் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ லோ கீழே வருது அப்படின்னாக்க இந்த ஜோன்ல மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அப் ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன்ல செல் பண்ணலாம். செல் பண்ணுனீங்க அப்படின்னீங்க நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுடைய இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் டிராவல் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதே போல நான் முன்னாடி சொன்னது போல யூரோ ஆர்டர் நீங்க வந்து பார்த்தா ட்ரேட் பண்ணும் பொழுது புதன்கிழமை வரக்கூடிய சிபிஐ டேட்டாஸ் நீங்க வந்து கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிபிஐ டேட்டாஸை பேஸ் பண்ணி யூரோடைய டைரக்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்
நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னா யூரோ ஜிபிபி. ஸோ யூரோ ஜிபிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூமெண்ட்டுக்காக ட்ரேட் பண்ணக்கூடிய பேர் இது. நம்ம ட்ரைனிங் வந்து எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நான் சொல்லியிருப்போம். ஸோ இதுங்களை எப்படி ட்ரேட் பண்ணுன்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரேஞ்ச் ட்ரேடு மாதிரி, ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஜனவரியிலிருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த வீக் வந்து உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே போய் ஹோல்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹோல்ட் ஆன மார்க்கெட் மேலேயே உண்மையிலேயே கிளியராக ஹோல்ட் ஆகுதா, அல்லது ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் திரும்ப கீழே வருதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கீழே வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் உங்களுடைய டார்கெட் இருக்கும். இல்லை மார்க்கெட் மேலேயே வந்து நின்று ஹோல்ட் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் இந்த சப்போர்ட் ஜோன் வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ மண்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி போன மார்க்கெட் ரிவர்சல் வருதா அல்லது அங்கே ஹோல்ட் ஆகுதான்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீசெண்டாக நீங்கள் வந்து போன ஃப்ரைடே போன ஹையை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தா மேலே நின்று ஹோல்ட் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 0.8590 கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி நியூசிலாந்து. இதுவும் ஸ்லோ மூவ்மெண்ட்டுக்காக ட்ரேட் பண்ணக்கூடிய பேர்ஸ் இது. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைனிங் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இது அருமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து என்ன இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபிளாக் ஃபார்மேஷன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் எப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னீங்கன்னாக்க, ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அப்ட்ரெண்ட் போன மார்க்கெட், ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு கிளியரா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது நீங்க வந்து பை பண்ணலாம். பை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஜோன் தான் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டினியூஷன் அப் டு எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 380 பிப்பு இந்த லோவில் இருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து பை பண்ணலாம். பை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்கிருந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45 பிப்பு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வருது. பட் உங்களுடைய டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 350 பிப்பு வந்து மேலே டேக் ப்ராஃபிட் லாங் டேர்ம்ல ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஹெச்எஃப். சரிங்களா? ஸோ யூஎஸ்டி சிஹெச்எஃப் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டோடைய ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ளார இந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் அந்த வந்து ரேஞ்ச் பவுண்டோடைய ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு இங்க இருந்து அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட், ஸோ ரெசன்ட் சப்போர்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் இது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து கீழே இந்த லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த லோவுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கு அப்படின்னா 0.90 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ இங்க வந்துட்டு மார்க்கெட் அகைன் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் மேல போகும். இல்ல இந்த ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரீட்ரேஸ் வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆன சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சில் நீங்க வந்து செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து கை தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணும்போது இந்த லோ வரைக்கும் வரும். அந்த லோவும் கிளியரா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்டி சிஹெச்எஃப் லாங் டேர்ம்ல செல் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் உங்களுக்கு இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போனாலும் அல்லது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு இப்ப கரண்ட் ரேஞ்சில இருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். ஸோ அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் அப் ஆகும். சரிங்களா? ஸோ இங்க போயிட்டு மார்க்கெட் திரும்ப டவுன் ஆகும். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய ரீசெண்டா அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நீங்க பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிட்டு டார்கெட் அப்படிங்கிறது இந்த அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கக்கூடிய இதோடைய இந்த அப் ட்ரெண்ட் போகுது இல்லையா, ஸோ இதோடைய சப்போர்ட் ஜோன் நீங்க வரக்கூடிய ரேஞ்ச் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் வெயிட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகல, மார்க்கெட் கீழே தான் வருது அப்படின்னு இதோடைய சப்போர்ட் வரைக்கும் நீங்க இனிஷியல் டார்கெட் வெயிட் பண்ணலாம். அந்த ஜோனும் உங்களுக்கு மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னீங்கன்னாக்க
அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ கிரிப்டோ கரன்சில பார்க்க போறோம். ஸோ கிரிப்டோ கரன்சில ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி யூஎஸ்டி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பிடிசி யூஎஸ்டி இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? பிட்காயின் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஹால்வின்லாம் முடிஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்குது. ஸோ இப்போ கீழே வந்த மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் அகைன் அண்ட் அகைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ரேஞ்ச் வருது அப்படின்னா 60,500 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த 60,500 அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க்கெட் கிளியரா மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நீங்க வந்து பிட்காயினை பொறுத்தவரைக்கும் செல் ட்ரெண்டில் எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் செல் ஆகிறத விட அப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப் ட்ரெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னம்னா, ஸோ இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல நீங்க பார்க்கும் பொழுது இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டிங் வந்தது இல்லையா? ஸோ ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ரெசல்ஸ் எடுத்தது, திரும்ப ரெசல்ஸ் எடுத்தது, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு, திரும்ப அகைன் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்தோ அல்லது மார்க்கெட் லோ வந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா வந்த லோ பிரைஸ் தான் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 60,500 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பிரைஸ் ரேஞ்சா இருக்கும். ஸோ அங்க இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸா இருக்கும். அங்க இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து அப் ஆகுது அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜோன் உங்களுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ஜோனும் கிளியரா பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த டார்கெட் உங்களுக்கு ரீசன்ட் டைம்ல ஹை வந்தது இல்லையா? ஸோ அந்த ஹை தான் உங்களுடைய டார்கெட். சரிங்களா? ஸோ அப்ப பிடிசி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்தே நீங்க வந்து பை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பை பண்ணீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் வந்து நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 3,500 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்கேல் வந்து ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 67,000 அப்படிங்கக்கூடிய இனிஷியல் டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா போன ஹையோடைய டார்கெட் வந்து உங்களுடைய ஓவரால் டார்கெட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஜோனும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் லாங் டர்ம்ல உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எத்திரியம் யூஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ எத்திரியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இருந்திருக்குது. ஸோ அந்த பிரைஸ் ரேஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆகல. ஸோ கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் ஜோன்லயே உங்களுக்கு வந்து பார்த்தா மேல கீழ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒருவேளை இன்கேஸ் 3063 அப்படின்னு கூட ஒரு பிரைஸ் ரேஞ்ச் கீழே மார்க்கெட் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து செல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இதே வந்து ஷார்ட் டேர்ம்ல நம்ம பிடிசி பார்த்தது போல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க ஸோ இங்கிருந்து மார்க்கெட் மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 3700 அப்படிங்கக்கூடிய ஒரு டார்கெட் நோக்கி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்டா வந்து இந்த லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 2855 தான் ஸ்டாப் லாஸ். பட் உங்களுடைய டார்கெட் 3700 நோக்கி மார்க்கெட் உங்களுக்கு போகும். ஒருவேளை இன்கேஸ் 3060க்கு கீழே மார்க்கெட் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா மேபி டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பிடிசி யூஎஸ்டி அண்ட் எத்திரியம் யூஎஸ்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுதுன்னா சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீக்குக்கான டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி நான் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ.